கட்சி. அவங்களுடைய கலாச்சாரம் என்ன தெரியுங்களா? பிரியாணி போய் சாப்பிட்டு காசு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. பிரியாணி கடைக்கார போட்டு குத்துறாங்க. காசு கேட்டா பாவம் சாப்பிட்டது காசு கேட்பாருல பிள்ளை போட்டு. புரோட்டா கடைக்கு போய் சாப்பிட்டு புரோட்டா காசு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. செயல் தலைவராக இருந்து இப்ப தலைவர் ஆயிருக்காரு. அவர் சொல்றார், இந்த ஆட்சியை கீழே இருக்காம நான் தூங்க மாட்டேன். அப்ப அவர் வாழ்நாள் கூட தூங்காம இருக்க வேண்டியது. வாழ்நாளுமே தூங்க முடியாது. RK-நகர்ல டெபாசிட் போச்சு இருக்கு. அது மறந்துட்டாரு. இப்போ ஒருத்தர் கருணாநிதி மகன் ஸ்டாலின் அவர் வேஷம் போட்டுட்டு தெருவா நடந்து வந்துட்டு இருக்காரு. சைக்கிள் ஓட்டுறாரா? சைக்கிள் ஓட்டுறது பெரிய வரலாற்று சாதனையா? டீ கடைக்கு போய் டீ குடிக்கிறாரா? டீ குடிக்கிறது ஏன்னா டீ குடிக்கிறது பெரிய வரலாற்று சாதனையா? ஏன்னா நாங்க டீ கடையை நடத்தியிருக்கிறோம். ஸ்டாலின் முதலமைச்சராக வருவதற்கு பல்வேறு கனவுகளை அவர் கண்டார். பல்வேறு வேஷங்களையும் அவர் போட்டார். பல்வேறு நடிப்புகளையும் மக்களிடம் நடித்து காட்டினார். அவை ஒன்றும் எதுவும் மக்களிடம் ஈடுபடவில்லை. சைக்கிளில் வந்தார், நடந்து வந்தார், ஓடி வந்தார், குதித்து வந்தார். ஸ்டாலினுக்கு தீராத ஆசை. என்ன ஆசை? முதலமைச்சர் ஆகணும்னு ஆசை. எந்த காலத்தில் ஸ்டாலின் முதலமைச்சர் ஆக முடியுமா? ஆக முடியுமா? ஆக முடியாது. ஏன் ஆக முடியாதுன்னா, அவருடைய திமுக ஆட்சி ஆண்ட காலம் எந்த காலமாக எடுத்துட்டாலும், அவருடைய தந்தையார் திரு கருணாநிதி ஆண்ட காலமாக இருந்தாலும் சரி, இவர் இப்பொழுது எதிர்க்கட்சியாக தலைவராக திமுக தலைவராக இவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த காலகட்டத்திலும் சரி, திமுகவை தமிழக மக்கள் இனிமேல் ஒருபோதும் நம்ப மாட்டார்கள் என்ற சூழல் தான் ஏற்பட்டிருக்கிறது. திமுக அரசு, ஸ்டாலின் முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிற இந்த அரசு மக்கள் விரோத அரசாக இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. திமுக அரசை படுபாதாளத்தில் கொண்டு போய் தள்ளும் கவிழும் என்பதனை இந்த நல்ல நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறேன்.